ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் தேவி பிரஸ் கிச்சன். இன்னைக்கு ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எங்கள் ஊர் ஆற்காடு ஸ்பெஷல் மக்கன் பேடா ரெசிபி நம்ம வீட்லேயே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். குட்டீஸ்க்கு பண்ணி கொடுங்க, கண்டிப்பாக என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. நீங்கள் சூடாக சர்வ் பண்ணாலும் சரி, சில்லுன்னு சர்வ் பண்ணாலும் சரி, அட்டகாசமாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஆர்காட் ஸ்பெஷல் மக்கன் பேடா நான் சொல்கிற மெஷர்மெண்ட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க, பர்ஃபெக்டாக வரும். இப்போ தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா, 1 கப் அன்ஸ்வீட்டன்ட் கோவா, சர்க்கரை இல்லாத கோவாவுக்கு 1/2 கப் மைதா, 1 கப் சர்க்கரை இல்லாத கோவாவுக்கு 2 மடங்கு சர்க்கரை, அதாவது 2 கப் அளவுக்கு சர்க்கரை கரெக்டாக இருக்கும். கொஞ்சமாக நட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன், நான் பாதாம் முந்திரி எடுத்து வச்சுருக்கேன். 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் கரெக்டாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு சுகர் சிரப் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு மெஷர் பண்ணி வச்சுருக்க 2 கப் சர்க்கரையை ஒரு சாஸ் பேனில் ஆட் பண்ணிக்கிறேன். 1 கப் சர்க்கரை இல்லாத கோவாவுக்கு 2 கப் சர்க்கரை கரெக்டாக இருக்கும். இதுக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் சுகர் சிரப் ரெடி பண்ணிவிடுங்க. ஸோ தண்ணியும் நான் அளந்துக்கிறேன், மெஷர் பண்ணிக்கிறேன். ஸோ அதையும் நம்ம சுகரோட இப்போ ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு அதை ஒரு ஸ்டவ்வுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். 2 கப் சர்க்கரை பர்ஃபெக்ட் டேஸ்ட்டோட கரெக்டாக இருக்கும் சுகரு. ஸோ 1 கப் சர்க்கரை இல்லாத கோவாவுக்கு 2 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த கப்பில் மெஷர் பண்ணுறீங்களோ அந்த கப்லேயே நீங்கள் மெஷர் பண்ணிக்கோங்க, நான் சொன்ன பொருள் எல்லாமே. ஸோ பார்த்தீங்கன்னா நான் ஸ்டவ்வுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். ஃப்ளேவருக்காக ஒரு 4 ஏலக்காவை பொடி பண்ணி ஆட் பண்ணிக்க போகிறேன். உங்களுக்கு ஏலக்காய் மனம் பிடிக்காதுன்னா நீங்கள் ரோஸ் எசன்ஸோ இல்லாட்டி நீங்கள் குங்குமப்பூ மட்டும் ஆட் பண்ணிக்கலாம், உங்கள் ஆப்ஷன் தான். எங்களுக்கு ஏலக்காய் ஃப்ளேவர் பிடிக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நான் ஏலக்காவை பொடி பண்ணி இந்த சுகரில் ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு பதம் பார்த்தீங்கன்னா பிசுப்பாக இருக்கணும், நீங்கள் தொட்டிங்கன்னா அதுதான் பதம். ஸோ இப்போ 1 கப் அளவுக்கு சர்க்கரை இல்லாத கோவாவை நான் மிக்சிங் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். சுகர் சிரப் அந்த பக்கம் ரெடி ஆகிட்டே இருக்குது. இப்போ 1 கப் கோவாவுக்கு 1/2 கப் மைதா நான் மெஷர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் கூடவே சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடரு நான் ஆட் பண்ணிடுறேன். கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் வேணால் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ஃப்ளேவருக்காக. பட் நெய்யெலாம் இன்றைக்கி எதுவுமே ஆட் பண்ணலை நான். நெய் வந்து ஆப்ஷனல் தான், நம்ம ஆப்ஷனல் தான், ஏன்னா ஆல்ரெடி எண்ணெயில் தான் பொரிக்க போகிறோம். ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம பிடிக்கிறதுக்கு ஒரு 4 டேபிள்லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் கட்டாயம் பிடிக்கும். தயிர் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், புளிப்பு இல்லாமல் இருக்கணும். ஸோ ஃப்ரெஷ்ஷான தயிராக வாங்கிக்கோங்க, இல்லை வீட்லேயும் நீங்கள் ரெடி பண்ணிங்கன்னா அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரெக்டாக இருக்கும். இதை நீங்கள் வந்து சப்பாத்தி மாவை விட நல்லா சாஃப்டாக இருக்கும் பிசைஞ்சிங்கன்னா, அந்த அளவுக்கு மெஷர் பண்ணி மிக்ஸ் பண்ணி நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ நல்லா பிசைஞ்சிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். சுகர் சிரப்பும் அங்கே ரெடி ஆகிட்டே இருக்குது. நல்லா பிசு தன்மையோடு இருந்தால் போதும் சுகர் சிரப். ஸோ பார்த்தீங்கன்னா மாவு நல்லா பிசைஞ்சு வச்சுட்டேன். இந்த மாதிரி உருட்டினீங்கன்னா உருண்டு வரணும். சப்பாத்தி மாவை விட சாஃப்டாக இருக்கணும். இது நீங்கள் கிள்ளி உங்கள் கையில் உருட்டினீங்கன்னா கையில் மாவு ஒட்டக்கூடாது, அந்த அளவு கன்சிஸ்டன்சியில் நீங்கள் பிடிச்சிக்கோங்க. சப்போஸ் ஒட்டுச்சுன்னா நீங்கள் கூட மைதாவோ இல்லை கோவாவோ ஆட் பண்ணிக்கோங்க. திரும்பவும் பார்த்தீங்கன்னா நல்லா ஒட்டாமல் சூப்பராக உருண்டு வருது கையில். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பூரன் கொழுக்கட்டை நம்ம எப்படி பிடிப்போமோ அதே மாதிரி இப்போ பிடிச்சிக்கலாம். இதை ஃப்ளாட்டன் பண்ணிவிட்டு உள்ளே வந்து நட்ஸ் வச்சுக்கலாம். நான் நட்ஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பாதாம் முந்திரி தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வேணால் பிஸ்தா கிர்னி பழம் விதை வேணால் அதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ பாதாம் முந்திரி நான் உள்ளே ஸ்டஃப் பண்ணிவிட்டு திரும்ப க்ளோஸ் பண்ணிவிட்டு உருட்டி நல்லா வடை மாதிரி ஃப்ளாட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். மக்கன் பேடா ஃப்ளாட்டாக தான் இருக்கும், குலாப் ஜாமுன் மாதிரி ரவுண்டாக இருக்காது. ஸோ ஃப்ளாட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் உள்ள நட்ஸை ஸ்டஃப் பண்ணிவிட்டு திரும்ப க்ளோஸ் பண்ணிடுறேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு ரவுண்ட் பாலாக பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஃப்ளாட் பண்ணிக்கிறேன். நான் சுகர் சிரப் ஹாட்டாக ரெடியாக இருக்குது. அதை நான் ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். நீங்கள் கம்பி பதம்லாம் தேவையில்லை, பிசு தன்மையோடு இருந்தால் போதும் சுகர் சிரப் உங்கள் கையில் தொட்டினா. ஸோ இந்த மாதிரி நம்ம வடை மாதிரி ஃப்ளாட் பண்ணி எடுத்துக்கலாம். மக்கன் பேடா ஃப்ளாட்டாக தான் இருக்கும் பாருங்கள். இந்த மாதிரி ஆற்காடு பக்கம் யாராவது ட்ராவல் பண்ணுறீங்கன்னா கட்டாயம் எந்த ஸ்வீட் கடையில் வேணாலும் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். மக்கன் பேடா ரொம்பவே சூப்பராக இருக்கும். டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எண்ணெயும் ஹாட்டாக இருக்குது. எண்ணெய் வந்துட்டு நீங்கள் வந்து லோ ஃப்ளேம்லேருந்து மீடியம் ஃப்ளேம் அளவுக்கு வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க. ஏன்னா நம்ம மாவா யூஸ் பண்ணுறதால, அதாவது கோவா யூஸ் பண்ணுறதால சீக்கிரமாக நமக்கு கலர் சேஞ்ச் ஆகிடும். பட் உள்ளே வேகாமல் போயிடும். நமக்கு வந்து இந்த மக்கன் பேடா டார்க் ப்ரௌன் கலர் தான் வரணும். ஸோ அதனால் லோ ஃப்ளேம்லேருந்து மீடியம் ஃப்ளேம் வரைக்கும் நல்லா சிம்மில் வச்சுட்டு நல்லா ஆயிலில் பொரிக்க விட்டுருங்க. அதை போட்டு கொஞ்சம் நேரம் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, ஒரு 2 மினிட்ஸ் பக்கம் அப்படியே இருக்கட்டும். போட்ட கோவா எல்லாமே மேலே எழும்பி வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம கலர் வர அளவுக்கு நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சுகர் சிரப்பும் ரெடியாக இருக்குது, இந்த பக்கம் ஹாட்டாக ரெடியாக இருக்குது. நம்ம குலாப் ஜாமுன் இன்ஸ்டன்ட் மிக்ஸில் பண்ணுறதை விட இந்த கோவா வச்சு பண்ணுற மக்கன் பேடா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கட்டாயம் வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள்.
எல்லாருக்கும் என்னால் கொடுக்க முடியல. ஸோ இது ஒரு விஷுவல் ட்ரீட்டாக வச்சுக்கோங்க. சாரி. கலர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேஞ்ச் ஆகிட்டே வருது. நல்லா டார்க் ப்ரௌன் கலர் வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம ஸ்ட்ரெயிட்டாக சுகர் சிரப்பில் ஆட் பண்ணிடலாம். சுகர் சிரப்பில் கட்டாயம் 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் பக்கம் அளவுக்கு இது ஊறணும். ஏன்னா நம்ம சர்க்கரை இல்லாத கோவாவில் யூஸ் பண்ணுறதால நமக்கு 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் பக்கம் சுகர் சிரப்பில் ஊறணும். பார்த்தீங்கன்னா நல்லா டார்க் ப்ரௌன் கலர் வந்துடுச்சு. இதை ஹாட்டாக இருக்கும் போதே நம்ம ஹாட்டாக இருக்க சுகர் சிரப்பில் ஆட் பண்ணிடலாம். சூப்பராக நல்லா ஃப்ளஃபியாக இருக்குது. பார்க்கும்போதே பலூன் மாதிரி நல்லா உப்பி வந்திருக்கு. இதை அப்படியே நம்ம சுகர் சிரப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நான் மற்ற பேடா எல்லாம் போட்டுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ எல்லாத்தையும் நான் இப்போ பொரிச்சது வரைக்கும் நான் இதை சுகர் சிரப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு எல்லா பேடாவும் நான் ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். நான் சொன்ன மெஷர்மெண்ட்டில் பண்ணிங்கன்னா சூப்பராக மக்கன் பேடா வீட்லேயே ரெடி பண்ணிடலாம். நல்லா சூப்பராக குண்டு குண்டாக குலாப் ஜாமுன்ஸ் மாதிரி சூப்பராக இருக்குது பார்க்கவே. நான் எல்லாத்தையும் பொரிச்சிட்டேன். ஸோ ஹோப் எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்திருக்கும். வீடியோ பிடிச்சா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. என்னோட சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் தேவி ப்ரெஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.